அப்ப எவ்வளவு மரியாதை தெரியுமா? காலை கையை வெள்ளை எரிச்சு வச்சிருவாங்க, ஹசரத் உட்காருங்க அப்படியே. அப்படியே போயிருக்கோம். பாப்பாக்கு சுகம் இல்லை, அப்படியே போய் பார்ப்போம். என்ன மாலு இடம் இருக்குதான்னு பார்ப்போம். ஒண்ணுமே சொல்ல முடியல. தப்புவானா பொழைப்பானா நிச்சயம் இல்லாம இருக்கும். காட்டிக்க மாட்டோம் டென்ஷனை. அப்படியே பார்ப்போம். அப்படியே வாசலுக்கு வந்து ஒரு கரிங்கல் இல்ல மலக்கல் அதோண்ட புறக்கி கையில் வேண்டி அப்படியே பறக்கத்துக்கு வேண்டி கொண்டு போய் வைங்க. அவர் அப்படியே பீரோல் ஒண்ணுமே சொல்ல இல்லைன்னா, ஒண்ணுமே சொல்ல இல்லை, வந்துடுவேன். கேட்க மாட்டாங்க. மௌலானா மாட்டு வாயை திறந்து கேட்க அவன் கோபம் வந்துருமா. கல்லை கொடுத்து ஏன் கல்லை கொடுத்தோம்? என்ன செஞ்சாலும் நாங்க தான் ஹீரோ ஆகிறதுக்கு தான் கல்லை கொடுத்தோம். பந்தாச்சு. எப்படியோ அவன் 2-3 நாளையில செத்து போய்த்துருவான் போல இருக்குது அப்படின்னா அந்த கல்லை கொடுத்துருவோம். சில வேலை சாகலாட்டி அதுக்கும் அந்த கல்லு வேலை செய்யும். வந்து ஹசரத் பாப்பா மௌத்தா போயிட்டு ஹசரத் உங்கள்கிட்ட எப்படி நான் சொல்றது? அதுக்குத்தான் நான் ஜடத்தை தந்தேன், ஒரு கல்லை தந்தேன் இல்லை, அதுக்குத்தான் நான் சொல்ல முடியாது. அதை நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னா இல்முல் கைப் மறைமுகமான ஞானம் உள்ள மௌலானா வந்து மௌலுது ஓதிடுவான் நம்ம பேர்ல. சரி வந்து ஹசரத் மாஷா அல்லாஹ் பாப்பா தப்பித்தார் ஹசரத். நான் எப்படி சொல்லுவேன்? நான் கல்லை தந்தேன், கல்லு மாதிரி கிடப்பார் இவர் ரொம்ப காலமா அப்படின்ட்டு தான் கல்லை தந்தேன். அதுக்கும் கல்லு தாங்க, அதுக்கும் கல்லு தான் வேலை செய்யும். இப்படியே வாழ்ந்துக்கிட்டு போவாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம மார்க்கத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதை கெடுக்கலவே இவன் அந்த அசகத்து மாறான். நம்ம ஒரு காலத்துல கெடுத்தோம் மக்களை, இப்ப திருந்திக்கிட்டு வந்திருக்கிறோம். அக்கீதாவை மறைக்க கூடாது, ஈமானை மறைக்க கூடாது. குறி சாத்திரன் சொல்றது பாவம், கேட்டு போவதும் பாவம். நமக்குள்ள ஒரு சில சந்தேகம் பெறும். நம்ம அவன் சொல்றத நம்பாம சும்மா போய் கேட்டா என்ன அப்படின்னு, சொல்றத நம்புறது இல்லை, சும்மா போய் கேட்போமே அப்படின்னு சொன்ன நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மன் அத்தா காயினன் அர்ராஃபன், யார் குறிகாரம் சாத்தனான்ட்டு போறான் உண்மைன்னு நம்ப சொல்லல, போனால் லம் துக்பலு ஸலாத்து 40 லைலா, அவன் 40 நாளைய தொழுகை அங்கீகரிக்கப்படாதுன்னு. சும்மா போனா என்ன சும்மா போறது? போகக்கூடாது, போகக்கூடாது. அப்ப அவங்க சொல்றதுல சில உண்மை இருக்குது. அப்படிமா எங்க இருக்குது உண்மை? நாம சொன்ன மாதிரி தான், கல்லு கொடுத்த மாதிரி தான், அங்கெல்லாம் உண்மை கிடையாது. அப்படித்தான் இருக்குமா இருந்தா எந்த குறிகாரம் சொன்னா சுனாமி வாரத்தை பத்தி, சுனாமி வாரத்தை பத்தி எந்த குறிகாரம் சொன்னான்? சாத்திரகாரன் சொன்னான்.